கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 19/9/2025 வெள்ளிக்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். The Lord was with Joseph and he prospered. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தைகளை குறித்து சில நிமிடங்கள் மாத்திரம் தியானித்து ஜெபிப்போம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவர் யோசேப்புடைய வாழ்க்கையில் கூட இருந்தபடினால் அவன் காரிய சித்தி உள்ளவனானான் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. காரிய சித்தி என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஆங்கிலத்தில் ப்ராஸ்பெரிட்டி, சக்ஸஸ், எஃபெக்ட் ஆர் த ரிசல்ட் ஆஃப் எ திங், சக்ஸஸ் ஆஃப் அ திங் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழில் காரிய சித்தி என்று சொல்லி பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு செயலில் வெற்றி, ஒரு காரியத்தில் வெற்றி பெறுதல், காரியத்தை நிறைவேற்றுதல் அல்லது காரியங்களில் வெற்றி என்று பொருள்படுகிறது. அக்கம்ப்ளிஷ்மெண்ட், சக்ஸஸ் இன் அண்டர்டேக்கிங், காரியங்கள் கைகூடி வருதல் என்று சொல்லி. இதில் 2 பகுதி இந்த வசனத்தில் இருக்குது. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். யோசேப்போடு அப்படின்னு சொல்லி பார்த்தா யாரோடு கர்த்தர் கூட இருப்பார் அப்படின்னு ஒரு தனி மெசேஜாக நம்ம எடுக்க முடியும். ஆனால் அது நமக்கு எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம்தான். நாம் புரிந்து கொள்வோம், யார் யாரோடு இருந்தார் என்பதையும் அறிந்திருக்கிறோம். ஒருவேளை கர்த்தர் வழி நடத்தும் பொழுது இன்னொரு சந்தர்ப்பத்திலே அந்த செய்திகளை குறித்து நாம் கேட்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற காரியங்கள், காரிய சித்தி உண்டு பண்ணுவேன், உன்னை வெற்றி உள்ள வாழ்க்கைக்கு நேராய் நடத்துவேன், ஆசீர்வாதமுள்ள வாழ்க்கைக்கு நேராய் நடத்துவேன், உன்னை வெற்றி பெற செய்வேன். அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தை, கையிட்டும் செய்யும் எல்லா வேலையிலையும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று. நாம் எதெல்லாம் செய்கிறோமோ, எதெல்லாம் செய்வதற்கு விரும்புகிறோமோ, எதையெல்லாம் செயல்படுத்துவதற்கு நாம் வாஞ்சிக்கிறோமோ, கர்த்தர் நாம் செய்கிற எல்லாவற்றையும் வெற்றி சிறக்க பண்ணுவாராக. அப்படி நாம் வெற்றி அடைவதற்கு, நாம் தோற்று போகாதபடி அநேகர் என்பதை கனப்படுத்தப்படுவதற்கு கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் நாம் வெற்றியுள்ள வாழ்க்கை செய்ய முடியும். அதை குறித்து சாலமோன் ஞானி நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் அவர் சொல்லும்பொழுது சொல்கிறார், சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். The Lord is cast into the lap, but its every decision is from the Lord. காரிய சித்தி கைக்குடி வர பண்ணுகிறவர் கர்த்தரால் தான் வரும். ஜெயம் கர்த்தரால் தான் வரும். வெற்றி கர்த்தரால் தான் வரும். உயர்வு கர்த்தரால் தான் வரும் என்று சொல்லப்படுகிற ஆண்டோடைய வார்த்தைக்காக கர்த்தர் நன்றியோடு துதிப்போம். யோசேப்போடு கர்த்தர் இருப்பார் என்று சொன்னால், உங்களோடும் கர்த்தர் கூட இருந்து நீங்கள் செய்கிற எல்லா வேலையிலும் உங்களை கனப்படுத்தி ஆசீர்வதித்து அநேக கண்களுக்கு முன்பதாக உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்த பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த சிறிய செய்தியின் மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டிருக்கிற காரியங்களை எண்ணி கர்த்தரை துதிக்கிறேன். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான புதிய நாள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கால வேளைக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். காரிய சித்தி, வெற்றியுள்ள வாழ்க்கை, உயர்வு, மேன்மை, ஆசீர்வாதம், இது எல்லாமே கர்த்தரிடத்தில்தான் வருகிறது. நாங்கள் ஒரு முயற்சி எடுக்கலாம், எங்களுடைய சொந்த அறிவு, திறமைகள், ஞானம், அறிவு, தாளந்துகள் இவைகளை பயன்படுத்தலாம். ஆனால் கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் மாத்திரமே நாங்கள் செய்கிற எதுவானாலும் சித்தி பெற முடியும், ஆசீர்வதிக்கப்பட முடியும், உயர்த்தப்பட முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்கள் செய்கிற எல்லா வேலையும் நன்மைகளை பார்க்க முடியும் என்பதை அறிந்து எங்கள் தேவனாய் கர்த்தர் தொடர்ந்து எங்களுக்கு உதவியாக நிற்க, எங்களை அநேகருக்கு முன்பதாக கனப்படுத்த, மேன்மைப்படுத்த நம்முடைய சமூகத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து தேவ சமூகத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353 730. May Jesus bless you all. Amen.